Yeah, welcome pa. So இன்னைக்கு நம்ம 16th question ல அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். 16th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find a GP for which the sum of first two terms is -4 and fifth term is 4 times the third term கொடுத்திருக்காங்க. So first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So a GP கண்டுபிடிக்க சொல்றாங்க. Sum of first two terms add பண்ணும்போது -4ன்றாங்க. fifth term ஓட வேல்யூ 4 times the third term அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜிபி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஜிபி என்ன எடுத்துக்கிறேன், ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் ஏஆர் பவர் 4 இதுதான் ஜிபி. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ், ஸோ ஏஆர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்கிறாங்க -4 அண்ட் ஃபிஃப்த்து டைம் இஸ் 4 times த தேர்ட் டேர்ம். ஸோ ஃபிஃப்த்து டேர்ம், ஸோ A5 ஈக்குவல் டு 4 times த தேர்ட் டேர்ம்னா A3. ஸோ A5 ஈக்குவல் டு 4 into A3. ஸோ நமக்கு ஏஎன்னோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், A into R power n minus 1. ஸோ எப்படி எழுதலாம், A into R power n minus 1. ஸோ R power 5 minus 1 equal to R power 4 equal to 4 into again A into R power n minus 1. ஸோ A into R power 3 minus 1, ஸோ 2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது R power 4 கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே R ஸ்கொயர்னு வந்துடும், ஏஏ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு, R ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ R ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது 4. ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 4னா ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், +r - 2 கிடச்சிரும். ஸோ இஃப் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், A + AR is equal to -4. ஆரோட வேல்யூ +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது A + 2A equal to -4. தட் மீன்ஸ் 3A equal to -4ன்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ -4/3ன்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஆரோட வேல்யூ இன்னொரு வேல்யூ இருக்குது, R equal to -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது A + AR, ஸோ A into ஆரோட வேல்யூ -2 equal to -4. ஸோ A - 2A equal to -4. ஸோ -A equal to -4. ஸோ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ +4. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜிபி ஃபார்ம் பண்ணுறோம். பட் ஜிபி ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 2 ஏ வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ -4/3 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -4/3. ஸோ -4/3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னென்னு ஆக்சுவலாக +2. ஓகே. ஸோ ஆரோட வேல்யூ +2 போடும்போது எனக்கு இந்த இடத்துல ஸோ இங்கே R equal to +2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இன்ட்டு 2 -4/3 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ -4/3 இன்ட்டு 2 கியூப் கண்டினியூஸாக போகும். அப்போ ஜிபி எப்படி ஃபார்ம் ஆகும்னா -4/3 -8/3 -16/3. ஏன்னா 2 ஸ்கொயர் 4 into 4 16 -16/3 கண்டினியூஸ் ஆகும். ஸோ அடுத்து ஜிபி சேம் அதே மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ எனக்கு 4 அண்ட் ஆரோட வேல்யூ எனக்கு என்னது -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது A4 AR, ஸோ 4 into -2 அகெயின் AR ஸ்கொயர். ஸோ 4 into -2 ஸ்கொயர் அகெயின் A into R கியூப். ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது 4 -8 -2 ஸ்கொயர் 4 into 4 16. ஸோ -8 into 4 -32 கண்டினியூஸாக போகும். சரிங்களா. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்கள். இஃப் த 4th, 10th and 16th term of a GP are XYZ respectively, prove that XYZ are in GP அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4th term A4ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. A10 அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் A16 அப்படின்றது என்ன கொடுக்குறாங்க, இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ A4ன்றது நமக்கு ஜென்ரலாக AN equal to A into R power n minus 1. அப்போ A4ன்றது எப்படி எழுதலாம், A into R power n minus 1. ஸோ 4 - 1 3. ஸோ ஈக்குவல் டு X. அதே மாதிரி A into R power n minus 1 10 - 1 9. ஸோ A into R power n minus 1. ஸோ 16 - 1 15. ஸோ இது எக்ஸ், இது ஒய்இசட். ஓகே. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, XYZ ஆர் இன் ஜிபின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது Y² equal to ZX. இதுதான் நம்மளுக்கு ஜிபியோட கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஜிபின்னு அப்படின்னா Y² equal to ZXன்னு இருந்தால் தான் ஜிபி கண்டிஷனில் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது Y² equal to ZXனா, ஸோ நான் என்னென்ன மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு Y² கிடைக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ZXன்னு கிடைக்கணும். ஸோ அப்போ Y² கிடைக்கணும்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது AR கியூப் இன்ட்டு AR பவர் 15 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு X இன்ட்டு Zன்னு கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் A² இன்ட்டு R பவர் 3 into 15. ஸோ பேஸ் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால ஆட் பண்ணலாம். R பவர் 18 ஈக்குவல் டு XZ. ஸோ A². ஸோ இந்த R பவர் 18ன்றது எப்படி எழுதலாம், R பவர் 9 the whole squareன்னு எழுதலாம். ஸோ எதனால் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது Y² equal to ZX. ஸோ அப்போ இந்த வேல்யூ எனக்கு Y² கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல A into R power 9
ரெண்டுமே மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் எழுதுக்கலாம். ஸோ இப்போ ஏஆர் பவர் 9ன்றது எனக்கு என்னன்னு தெரியும், ஒய். ஸோ அப்போ இந்த வேல்யூ டோட்டலாக எனக்கு ஒய்ன்றதுனால ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ நான் இது மாதிரி ப்ரூவ் பண்ணணுன்றதுனால இது என்ன பண்ணிக்கிறேன்னா இது என்ன பண்ணிக்கிறேன், 18ன்றதை 9 into 2ன்னு பிரிச்சுக்கிறேன். 9 into 2ன்னு பிரிச்சுட்டு a into r power 9 the whole square equal to x set. ஸோ ar power 9ன்றது எனக்கு ஒய்ன்னு தெரியும். ஸோ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் செட்னு வந்துடும். ஸோ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் செட்னு வந்துருச்சுன்னா எக்ஸ் ஒய் செட் ஆர் இன் ஜிபின்னு வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 888 888 8888ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் இது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது, 8 காமனாக இருக்குது. ஸோ எடுத்தால் 1 + 11 111 up to n டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9. ஸோ எதுக்காக அப்படி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9. ஸோ இந்த இடத்துல டிவைடட் பை 9 பண்ணிட்டேன். ஸோ மல்டிப்ளை பை 9 பண்ணும்போது 9 99 999 up to n டேர்ம்ஸ். ஓகே. ஸோ 8/9 இந்த 9ன்றது எப்படி எழுதலாம், 10 - 1. இந்த 99ன்றது 100 - 1. ஸோ 1000 - 1 அப்படியே கண்டினியூஸாக எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9 இருந்தால் மட்டும்தான் நான் 10 - 1 100 - 1 ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், 100 1000 10 100 1000 அப்படி வந்து 1 டேர்ம்ஸ் தனித்தனியாக அதை என்ன பண்ணுறேன் பிரிச்சுக்கிறேன். ஸோ 8/9. ஸோ 10 100 1000 அப் டு எது வரைக்கும், அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் பிரிச்சிடுறேன். ஸோ மைனஸ் அடுத்து இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1 1 1 கண்டினியூஸாக அப் டு எது வரைக்கும், n டேர்ம்ஸ் வரைக்கும் பிரிச்சிடுறேன், தனித்தனியாக பிரிச்சிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதை தனியாக கண்டுபிடிக்கிறோம், இதை தனியாக கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், 10 100 1000 அப் டு n டேர்ம்ஸ். ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 100 டிவைடட் பை 10 10. ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு 10ன்னு கிடைக்குது, 100/10 10. ஸோ கிரேட்டர் தென் 1. ஸோ அப்போ எஸ்என்னோட ஃபார்மில் எனக்கு என்ன வந்துடும், a into r power n - 1 டிவைடட் பை r - 1. ஸோ ஏவோட வேல்யூ 10 into r power n. ஸோ ஏவோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10, பவர் n - 1 டிவைடட் பை r - 1. ஸோ 10 - 1. ஸோ 10 into 10 power n - 1 டிவைடட் பை 9. ஓகே. ஸோ அப்போ என்ன வந்துடும் நமக்கு, Sn ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ 10/9 into 10 power n - 1. ஸோ அதுக்கு முன்னாடி 8/9 இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன். ஓகே. ஸோ மைனஸ் அப் டு எது வரைக்கும் இருக்குது, இந்த வேல்யூ அப் டு n டேர்ம்ஸ். ஸோ n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்னென்னு தான் கிடைக்கும், n தான் கிடைக்கும். ஸோ அது என்னன்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ 8/9 into 10/9 into 10 power n - 1 மைனஸ் 8/9 into n. ஸோ அப்போ ஆன்சர் 80/81 into 10 power n - 1 மைனஸ் 8n/9. சரிங்களா. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து 2 4 8 16 32. செகண்ட் வந்து 128 32 8 2 1/2 2, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 128, அடுத்து 4 into 32, 8 into 8, 16 into 2, 32 into 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ என்னென்ன ஆன்சர் கிடைக்கும், அப்போது 256 128 64 32 16. இப்போ ஏவோட வேல்யூ என்னது, 256. ஆரோட வேல்யூ 128 டிவைடட் பை 256 1/2. ஸோ லெஸ் தென் 1. ஆரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, லெஸ் தென் 1 கிடைக்குது. தட் மீன்ஸ் 0.5. ஸோ என்னோட வேல்யூ எனக்கு ஆக்சுவலாக எத்தனை இருக்குது, மொத்தம் 5 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 அப்படின்னா Sn ஈக்குவல் டு a into 1 - r power n டிவைடட் பை 1 - r ஃபார்முலா. ஸோ ஏவோட வேல்யூ 256 into 1 - r power n. ஸோ 1/2 ஹோல் பவர் 5 டிவைடட் பை 1 - 1/2. ஸோ 256 into 1 - 1/32 டிவைடட் பை 1 - 1/2 1/2ன்னு கிடைக்கும். ஸோ 256 into நியூமரேட்டர் வந்தால் 2. ஸோ 32 - 1 31/32. ஸோ கேன்சல் பண்ணி சிம்ப்ளை பண்ணோன்னா 496ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து 20th கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் the product of the corresponding terms of the sequence a ar ar square up to ar power n - 1 and capital A கொடுத்து அதே மாதிரி ஃபார்ம்ஸே gp and find common ratio கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் இது எடுத்துக்கிறேன். ஸோ 1 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது a into a. ஸோ a into r into capital A into r. அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணும்போது இது மல்டிப்ளை பண்ண மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ கேட்டிருக்கிறது வந்து
காமன் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ காமன் ரேஷியோன்றது என்னது, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் பண்ணும்போது ஏஏ கேன்சல் ஆயிரும், கேபிட்டல் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன கிடச்சிரும், ஆர் இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். சரிங்களா. அடுத்து 21st, ஃபைண்ட் 4 numbers forming a GP in which third term is greater than the first term by 9 and the second term is greater than the fourth by 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், ஃபைண்ட் 4 நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் டேர்ம் A3 இஸ் கிரேட்டர் தென் த ஃபஸ்ட் டேர்ம். ஸோ எதை விட கிரேட்டர், ஃபஸ்ட் டேர்மோட கிரேட்டர் எவ்வளோ, பை 9. அண்ட் செகண்ட் டேர்ம், ஸோ செகண்ட் டேர்ம் அப்படின்றது A2 இஸ் கிரேட்டர் தென், ஸோ எவ்வளோ கிரேட்டர் கம்பேர்ட் டு ஃபோர்த் A4 பை எவ்வளோ 18. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம an ஈக்குவல் டு AR power n minus 1 எழுதலாம். ஸோ A இன்ட்டு R power n minus 1, 3 minus 1 2 ஈக்குவல் டு A plus 9. அகெயின் இது எப்படி எழுதலாம், A இன்ட்டு R பவர், சரி AR ஸ்கொயர் இந்த மைனஸ் A ஈக்குவல் டு 9. இதையே தான் எடுத்து திருப்பி சிம்ப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. அடுத்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு A4 ப்ளஸ் A18. ஸோ இது எப்படி எழுதலாம்னா A இன்ட்டு R பவர் n minus 1. ஸோ 2 minus 1 1. அகெயின் இது எப்படி எழுதலாம், ப்ளஸ் 18. ஸோ இப்போ இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன், ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் டிவைடட் பை 4. ஸோ டிவைட் 3 by 4. ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 9 by 18. ஸோ இங்கே 9 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது, 18 இருக்குது. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணால் 9 by 18. ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது 1/2 கிடைக்கும். ஸோ இதில் காமனாக A எடுத்தேன் அப்படின்னா R ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எனக்கு என்ன இருக்குது, A. ஸோ இங்கே என்ன இருக்குது, R காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 minus R ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னா கேபிட்டல் அது ப்ளஸ் 1 minus R ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதில் R வெளியே என்ன இருக்குது, எனக்கு இங்கே ஒரு R இருக்குது. ஸோ ரிமைனிங் 1 minus R ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 1/R இஸ் ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆரோட வேல்யூ எடுத்து நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சாரி, ஆரோட வேல்யூ எடுத்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், தேர்ட் ஆர் ஃபோர்த் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது A இன்ட்டு R ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. ஆரோட வேல்யூ ஆக்சுவலாக எனக்கு என்னது, -2 the whole square minus 1. ஸோ 4 minus 1 3 ஈக்குவல் டு 9. ஸோ 3A ஈக்குவல் டு 9னா ஏவோட வேல்யூ ஆக்சுவலாக எனக்கு என்ன கிடச்சிடும், 3ன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ ஜிபி எனக்கு எப்படி வந்துடும், AR ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ 3, அடுத்து AR. ஸோ 3 இன்ட்டு -2 -6. அடுத்து AR ஸ்கொயர் 3 இன்ட்டு -2 the whole square, 3 4s are 12. அதே மாதிரி கண்டினியூஸாக போய்ட்டுருக்கும். சரிங்களா. அடுத்து 22 பாருங்கள். ஸோ இஃப் த pth, qth and rth term of a GP are A, B and C respectively, prove that A power Q minus R, B power R minus P, C power P minus Q equal to 1. ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ AP is equal to A into R power P minus 1. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, prove that pth term. ஸோ pth term, qth term and rth term. ஸோ அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, AP, AQ and AR. ஓகே, ஸோ A into R power n minus 1, R power P minus 1 equal to A. ஸோ A into R power Q minus 1 equal to B. ஸோ A into R power R minus 1 is equal to C. ஓகே, ஸோ இப்போ இதுதான் LHS கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண சொல்கிறது இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 1ன்னு கிடைக்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ AR P minus 1. ஸோ இது கொடுத்துருக்கிறது A power Q minus 1, Q minus R, B power R minus P, C power P minus Q. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், A into R power P minus 1 the whole power எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Q minus R. அதே மாதிரி Bன்றது AR power Q minus 1 whole power R minus P. Cன்றது AR power R minus 1 whole power P minus Q. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும், A power Q minus R into R power P minus 1 into Q power R. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக பவர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை தனியாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அடுத்து இதை தனியாக மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி A power R minus P into R power Q minus 1 into R minus P. அடுத்து A power P minus Q into R power R minus 1 into P minus Q. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த A பவர் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், பேஸ் வேல்யூ சேமாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுறேன். ஸோ Q minus R ப்ளஸ் R minus P ப்ளஸ் P minus Q. அடுத்து R பவர் எனக்கு என்ன இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத ஆட் பண்ணுறேன்.
p minus 1 into q minus r plus q minus 1 into r minus p plus r minus 1 into p minus q. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே எனக்கு ப்ளஸ் q மைனஸ் q மைனஸ் r ப்ளஸ் p மைனஸ் p கேன்சல். ஸோ அப்போ a பவர் 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த டேர்ம் ஒன்று மல்டிப்ளை பண்ணுறேன். pq மைனஸ் pr மைனஸ் q மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் r. ஸோ ப்ளஸ் qr மைனஸ் pq, அடுத்து மைனஸ் r மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் p, அடுத்து ப்ளஸ் pr மைனஸ் qr, அடுத்து மைனஸ் p மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் q. ஸோ இப்போ இந்த டேர்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் pq மைனஸ் pq கேன்சல், மைனஸ் pr ப்ளஸ் pr கேன்சல், மைனஸ் q ப்ளஸ் q, அடுத்து ப்ளஸ் r மைனஸ் r ப்ளஸ் qr மைனஸ் qr, டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ a பவர் 0 r பவர் 0. ஸோ a பவர் 0 1, எனிதிங் பவர் 0 அகெயின் 1. ஸோ 1 into 1, ஸோ 1ன்னு RHS கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் நம்மளது 10th 11th 12th 3 கிளாஸுமே போயிட்டுருக்கு. ஸோ 10th வந்து கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டேர்ம் 1ஓட சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிவிஷனில் வந்து ஸோ நம்ம NCERTயோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 1 marks அண்ட் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் ஃபுல்லாக 10th டிஸ்கஸ் பண்ணுறோம். 11th பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் டேர்ம் 1ஓட சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு யூனிட்லையும் NCERT அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூனிட்டில் இருக்கிற 1 markக்கும் கேஸ் ஸ்டடியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டேர்ம் 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேர்ம் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் 12th அதே மாதிரி டேர்ம் 1ஓட சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் அதோட 1 mark கொஷின்ஸ் ஒரு யூனிட் இருக்கிற அதே மாதிரி கேஸ் ஸ்டடியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி சண்டே அந்த வீக்கில் என்ன நடத்துகிறோன்னா அது எக்ஸாம் இருக்கும். ஸோ வேணுன்னா நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். 8610684838 நம்பர், அந்த தம்ப்நெயில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 23rd, if the first and nth term of a GP are a and b respectively and if p is a product of n terms, ஸோ இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. p square equal to ab whole power n. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் nth டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி nth டேர்ம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் பி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் n டேர்ம், ஸோ பின்றது என்னது, n டேர்ம், ப்ராடக்ட் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வந்துடும், a into ar power 1 ar square up to ar cube up to எது வரைக்கும், up to n terms. ஸோ up to n terms என்னும்போது நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a பவர் 1 up to எது வரைக்கும், up to n terms. அதே மாதிரி r பவர் up to எது வரைக்கும், n into n minus 1 ஒன்று வரும். ஏன் n into n minus 1னா, எனக்கு ஏவோட வேல்யூ இங்கே 1 இருக்கும்போது நார்மலாக வந்திருக்கு. அடுத்து ஆரோட வேல்யூ 1ன்னு வரும்போது சேம் இங்கே எனக்கு என்ன தான் இருக்குது, a பவர் 1 இருக்குது. அடுத்து ஆரோட வேல்யூ 2 வரும்போது a1 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆரோட வேல்யூ ஆக்சுவலாக எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. r பவர் 0, ஸோ r பவர் 1. ஸோ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆரோட வேல்யூ எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரோட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு வேல்யூ குறையும். தட் மீன்ஸ் n into n minus 1 வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மட்டும் n டேர்ம்ஸ்னு போட்டிருக்கேன், ஆரோட வேல்யூ n into n minus 1 போட்டிருக்கேன். இங்கே இருக்கிறத விட ஒரு வேல்யூ குறையும். ஸோ அப்போ இது a பவர் nன்னு வந்துடும். இங்கே சம் ஆஃப் n into n plus n டேர்ம்ஸ்னு வரும்போது n into n plus 1/2ன்னு வரும். பட் இந்த இடத்துல எனக்கு n into n minus 1 இருக்கிறதுனால n into n minus 1/2ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு a பவர் 2n ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது டினாமினேட்டருக்கு 2 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் டு a பவர் 2nன்றதை a பவர் n இன்ட்டு a பவர் n எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு r பவர் n இன்ட்டு n minus 1. ஸோ இப்போ இந்த a பவர் n அப்படியே வந்துடுது. இந்த a பவர் n, ஸோ இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா a இன்ட்டு r பவர் n minus 1. ஸோ த ஹோல் பவர் n, இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. ஸோ இந்த என்ன பண்ணியிருக்கேன், ஹோல் டேர்மில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூ பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எப்படி வந்துடும், a பவர் n இன்ட்டு இந்த டேர்ம் b, ஸோ b பவர் nன்னு வந்துடும். தட் மீன்ஸ் p ஸ்கொயர் ஈக்குவல் டு a இன்ட்டு b ஹோல் பவர் nன்னு வந்துடும். ஸோ இதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்து 24. Show that the ratio of the sum of first n terms of a GP to the sum of terms from n plus 1 to 2nth term is 1/rn சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, sum of n terms to sum of n plus 1 to 2nth term அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ sum of n terms என்னும்போது ar square up to ar power n minus 1 வரும். அதே மாதிரி சம் ஆஃப் n plus 1 to 2nth term அப்படின்றாங்க. ஸோ அப்போ n plus 1 அப்படின்னும் போது என்ன வரும்னு பாருங்கள். இப்போ ஏஎன்ன்றது ar பவர் n minus 1. அப்போ an plus 1 போது a into r பவர் nக்கு பதில் என்ன பண்ணணும், n plus 1 minus 1 பண்ணணும். அப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா a into r பவர் n வரும்.
ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா n+1 டேர்முக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அப் டு 2nth டேர்ம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதுக்கு வரை வரும், nக்கு பதில் நான் என்ன பண்ணணும், 2n போடணும். ஸோ a into r power 2n minus 1. ஸோ sum of n terms அப்படின்னும் போது ஸோ a up to n minus 1, sum of n+1 டேர்முக்கு வந்து ar power n வரும். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே வந்து அப் டு 2nth டேர்ம்னும் போது nக்கு பதில் 2n போட்டு அப் டு 2n minus 1 வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த நியூமரேட்டர் பார்ட் ஆட் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் பார்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா r power n மட்டும் காமனாக எடுத்திருக்கேன். ஸோ r power n எடுத்துனா a into r power n divided by r1. எனக்கு டிவிஷனில் r power n வந்துடும். அதே மாதிரி இங்கே டிவிஷனில் r power n வந்துடும், இங்கே டிவிஷனில் r power n வந்துடும். ஸோ நியூமரேட்டர் பார்ட் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் r power n into, ஸோ இங்கே எனக்கு r power n கேன்சல் ஆயிரும் a. அடுத்து இங்கே r power n plus 1 இருக்குது. ஸோ இங்கே r power n இருக்குது. இது நியூமரேட்டருக்கு வரும்போது -n வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக +n -n கேன்சல் ஆயிடுச்சுன்னா ar மட்டும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ar பவர் மேலே வந்துடுச்சுன்னா 2n minus n. ஸோ n மட்டும் கிடைக்கும் -1. ஸோ அப்போ எனக்கு இந்த நியூமரேட்டர் பார்ட்டும் இந்த டினாமினேட்டர் பார்ட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன மட்டும் இருக்கும், 1/r power n மட்டும் இருக்கும். சரிங்களா? அடுத்து 25th கொஷின் பாருங்கள். ஸோ இஃப் a b c d are in gp, show that a square plus b square plus c square, b square plus c square plus d square equal to ab plus bc plus cd the whole square. இப்போ terms of gp a, ar square, ar cube up to ar power n minus 1. ஓகே, ஸோ abcdr நம்ம இது எல்லாமே, இது a, இது b, இது c, இது d, இதெல்லாம் gpன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து a, இது b, ஸோ இது c, ஸோ இது d. ஓகே, ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் பார்ட் இது. ஸோ இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ar the whole square plus c square, so ar square the whole square, again b square, ar the whole square, so c square plus d square. Okay, so இப்போ இந்த பார்ட் எனக்கு என்னது அப்படியே வந்துடும், a square plus a square r square plus a square r power 4. இங்கே என்ன வந்துடும், a square r square, again a square r power 4, again a square r power 6. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன காமனாக எடுத்துடுறேன், a ஸ்கொயர்ன்றது எடுத்துட்டா 1 plus r square plus r power 4. இங்கே a square r square எடுத்துட்டோன்னா 1 plus r square plus r power 4. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துடும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a power 4 into r square. ஸோ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 1 plus r square plus r power 4 the whole square. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதே மாதிரி எடுத்து ப்ரூவ் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ab plus bc plus cd the whole square. ஸோ ab, a-ஓட வேல்யூ என்னது, a into b, ar plus b into c, so ar into ar square plus c into d, so ar square into ar cube the whole square. So a square into r, a square into r cube plus a square into r power 5 the whole square. So a square into r காமனாக எடுத்தோன்னா 1 கிடைக்கும், plus remaining r square கிடைக்கும். ஸோ இது காமனாக எடுத்தால் plus r power 4 the whole square கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன எடுக்கலாம், a square r the whole square செப்பரேட்டாக வெளியே எடுத்துடுறேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 1 plus r square plus r power 4 the whole square இருக்குது. ஸோ a power 4 r square, remaining 1 plus r square plus r power 4 the whole square. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பார்ட் இது, இது ரைட் ஹேண்ட் பார்ட், ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது. ஸோ LHS equal to RHS. சரிங்களா? அடுத்து 26th. Insert two numbers between 3 and 81 so that the resulting sequence is GPன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு நம்பர் நான் இன்சர்ட் பண்ணணும், அது மூலமாக எனக்கு எப்படி இருக்குன்னா அது ஜிபியாக இருக்கணுன்றாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன நம்பர் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 and 81 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் இன்சர்ட் பண்ணுறேன், ஒன்று p and q. நமக்கு என்ன தெரியும், an is equal to ar power n minus 1 தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல இது a1, இது a2, இது a3, இது a4. ஸோ a-ஓட வேல்யூ 3, a4ஓட வேல்யூ 81, ஸோ n மொத்தம் 4. ஸோ அப்போது a4ஓட வேல்யூ ஈக்குவல் டு a into r power n minus 1, ஸோ 4 minus 1. a4 ஈக்குவல் டு எனக்கு என்னது 81 ஈக்குவல் டு a-ஓட வேல்யூ 3 into r power 3, ஸோ 81 divided by 3 is equal to r cube. ஸோ இது டிவைட் பண்ணால் 27, r cube equal to 27, ஸோ r-ஓட வேல்யூ 3. ஸோ 4 terms of GP எனக்கு என்னென்ன வந்துடும், a, ar, ar square, ar cube. ஸோ a-ஓட வேல்யூ 3, r-ஓட வேல்யூ 3. ஓகே, ஸோ a-ஓட வேல்யூ 3 ஏற்கனவே தெரியும், r-ஓட வேல்யூ 3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு pன்றது என்ன ஆக்சுவலாக தெரியும், p is equal to a into r. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு ஏற்கனவே ஏன்னு தெரியும், செகண்ட் டேர்ம் எனக்கு என்னது ar, தேர்ட் டேர்ம் ar ஸ்கொயர், ஃபோர்த் டேர்ம் ar cube. ஸோ செகண்ட் டேர்ம் எனக்கு என்னது ar, 3 into 3 9. அடுத்தது தேர்ட் டேர்ம் q is equal to ar ஸ்கொயர், ஸோ 3 into 3 ஸ்கொயர்,
ஸோ 27. அப்போ P-ஓட வேல்யூ எனக்கு 9, Q-ஓட வேல்யூ என்னது 27. புரியுதுங்களா? ஸோ அப்போ நடுவில் இருக்கிற ரெண்டு டேர்ம் என்னது 9 and 27. 27th question. So find the value of n so that a power n plus 1 plus b power n plus 1 divided by a power n plus b power n may be the geometric mean between a and b அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க, ஜாமெட்ரிக் மீன் பிட்வீன் a and bன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முதல்ல ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஜாமெட்ரிக் மீன் கொஷினில் சொல்கிறாங்க. ஸோ ரூட் ஆஃப் ஏபின்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸோ இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிருக்கேன். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது அப்படியே வந்துடும், இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் வேல்யூ போயிடும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், டினாமினேட்டர் பார்ட்டு தனியாக ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, a + b the whole square. ஸோ a square + b square + 2ab 2 × a power n plus 1 b × n power 1 divided by again a square. So a power 2n plus b power 2n plus 2ab plus 2 × a power n into b power n. So equal to right side ab. Okay, so next in the ab denominator இருக்கிற பார்ட்டியும் இந்த ab மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இங்கே அகெயின் எனக்கு என்ன இருக்குது a square. ஸோ a power 2n plus 2 வந்துடும், b power n plus 1 இருக்குது, b power 2n plus 2. ஸோ 2 × a power n plus 1 by into b power n plus 1. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும் a × 2 power n plus 1. ஸோ a இது பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ a × 2 power n plus 1 into b plus b × 2 power n plus 1 into a. ஸோ ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × a பவர் a ரெண்டையும் ஆட் பண்ணும்போது n plus 1. ஸோ b மல்டிப்ளை பண்ணும்போது n plus 1 ஈக்குவல் டு a power 2n plus 2 plus b power 2n plus 2. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஈக்குவல் டு இருக்கிறதுனால டேரெக்டாக ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ a power 2n plus 1 into b plus இந்த வேல்யூ into a. ஸோ ஈக்குவல் டு அகெயின் இந்த வேல்யூ, அகெயின் இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அகெயின் இந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். a power 2n plus 2ன்றதை 2n plus 1 plus 1. ஸோ 2ன்றதை plus 1 into plus 1 பிரிச்சுக்கிட்டு, ஸோ a power 2n plus 1 இங்கே தனியாகவும் அகெயின் எனக்கு என்ன இருக்கும், ஒரு plus 1 இருக்கும். தட் மீன்ஸ் a power 1 தனியாக எழுதியிருக்கேன். அதே n 2n plus 2வை 1 plus 1. ஸோ b power 2n plus 1 அகெயின் b power 1 தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ தனித்தனியாக இப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன். ஸோ a power 2n plus 1. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அகெயின் b power 2n plus 1. ஸோ b power 2n plus 1 into a ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மைனஸ் b power 2n plus 1 into b power 1. ஸோ a power 2n plus 1 into a இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் a power 2n plus 1 into bன்னு வந்துடும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே b power 2n plus 1 காமன். ஸோ a minus b. ஸோ ரெண்டுத்துலேயுமே a power 2n plus 1 காமன். ஸோ ரிமைனிங் a minus b. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். b power 2n plus 1 is equal to a power 2n plus 1. ஸோ அப்போ என்ன வந்துடும்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் இந்த பாட்டு மட்டும்தான் இருக்குது, இதுவும் இதுவும் மட்டும். ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாட்டை நான் டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா, ஸோ இது இந்த பாட்டு டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா a power 2n plus 1 divided by b power 2n plus 1 equal to 1. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இப்போ எனக்கு எனிதிங் பவர் 0 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா a by b இந்த பேஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு ஹோல் பவர் 2n plus 1 எழுதிடுறேன். இப்போ இந்த 1ன்றது எப்படி எழுதிக்கலாம், எனிதிங் பவர் 0, எந்த வேல்யூ பவர் 0 போட்டாலும் எனக்கு 1 தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், a by b ஹோல் பவர் 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக இப்படி போடுறேன் அப்படின்னா, இந்த பேஸ் வேல்யூ சேமாக இருந்தால் தான் நான் பவர் வேல்யூ ஈக்குவல் பண்ண முடியும். அதனால் எந்த வேல்யூ போட்டாலும் பவர் 0 ஈக்குவல் டு எனக்கு 1 தான். ஸோ இந்த வேல்யூவே நான் போட்டு பவர் 0 போட்டுக்கிட்டு இந்த பவர் வேல்யூ மட்டும் ஈக்குவல் பண்ணுறேன். 2n plus 1 equal to 0. ஸோ இது ஈக்குவல் டு -1 வரும். ஸோ என்னோட வேல்யூ -1/2. ஓகே, ஸோ 28th question. The sum of two numbers is 6 times a geometric mean. Show that the numbers are in the ratio. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு geometric mean என்னன்னு தெரியும், root of ab. ஸோ நம்பர்ஸ் ஆர் என்னென்ன வரும், a and b. ஸோ sum of two numbers. ஸோ a plus ரெண்டு நம்பர் a and bன்னு எடுத்திருக்கேன். ஸோ a plus b is equal to geometric mean 6 times geometric mean எடுத்தாங்க. ஸோ 6 root ab. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a by b is equal to இது டிவைடட் பை இது a 3 plus 2 root 2 divided by 3 minus 2 root 2. ஓகே, ஸோ ப்ரூஃப் கொடுத்துருக்கிறது இது. இப்போ நான் இதுதான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை ரூட் ஏபி, இங்கே ரூட் ஏபி, இங்கே ரூட் ஏபி, இங்கே ரூட் ஏபி. ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஸோ எனக்கு இந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் 6ன்னு கிடச்சிரும். ஏ வந்து ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு பிடிச்சிக்கிறேன், பிஏ வந்து ரூட் பி இன்ட்டு ரூட் பின்னு பிடிச்சிக்கிறேன். இங்கே அகெயின் ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி, அகெயின் ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி.
ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட் ஏ பை பி ரூட் பி பை ஏ ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ ரூட் ஏ பை பின்றது என்னது, அசம்ஷன் நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை நான் சிம்ப்ளை பண்ணுறதுக்கு இதை டீன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணுறது எனக்கு ஈஸி. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறேன், டீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது டீன் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ எனக்கு 1/t வந்துடும். ஏன்னா இங்கே எனக்கு ஏ பை பின்னு இருக்குது, இங்கே பி பை n இருக்குது, ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல். ஸோ இதை டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டீன்னு எடுத்துக்கிறேன், இதை 1/t எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 6. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 1/t ஈக்குவல் டு 6, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 60 + 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் பி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் 36 மைனஸ் 4ac. ஸோ ஏசினா 1 டிவைடட் பை 2a, 2 × 1 2. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் 32 டிவைடட் பை 2. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 32ன்றதை ரூட் 16 × 2ன்னு எழுதலாம். ஸோ ரூட் 16 4, ஸோ 4 ரூட் 2/2. ஸோ இதில் 2 காமனாக எடுத்துடுறேன். ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2. ஓகே, பட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன அசம்ஷன் எடுத்தோம், ரூட் ஆஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோம். பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு இது ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஏ பை பி ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர்னு கிடைக்கும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது. அப்போ ஏ பை பி எனக்கு ஏற்கனவே டீன்னு என்னென்னு எடுத்தேன், 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2ன்னு எடுத்தேன். பட் ஸ்கொயர் வேல்யூவில் கண்டிப்பாக எனக்கு என்ன தான் இருக்கும், பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏ பை பி, ஸோ ஸ்கொயர் அப்படின்னா 3 + 2 ரூட் 2 × 3 + t ரூட் 2. பட் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அதை தான் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். எனக்கு டினாமினேட்டரில் மைனஸ் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கிடச்சிருக்கிறது இது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ கூட 3 - 2 ரூட் 2 டினாமினேட்டரும் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டு ஒன்று தனியாகவும் இது ரெண்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை தனியாக பிரிக்கும் போது எனக்கு 3 + 2 ரூட் 2 டிவைடட் பை 3 ரூட் 2. ஸோ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது a + b × a - b. ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் என்ன வந்துடும், 2 ரூட் 2 த ஸ்கொயர். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது இந்த பார்ட் அப்படியே இருக்கும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 8. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ எனக்கு a பை b இஸ் ஈக்குவல் டு இந்த பார்ட்டு கிடச்சிரும். ஸோ நான் இதுதான் ப்ரூவ் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 29th. ஸோ இஃப் a and g be am and gm respectively between two positive numbers, ஸோ இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா, ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா. ஸோ அரித்மெட்டிக் மீன் வந்து ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன், ஜாமெட்ரிக் மீன் ரூட் ஆஃப் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ a + b இஸ் ஈக்குவல் டு 2 × a. ஸோ g ஸ்கொயர் இஸ் பண்ணும்போது ab. ஸோ இதில் b இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும், g ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். ஸோ அப்போ a ப்ளஸ் பியோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்குவல் டு 2a. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி a ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் பை a ஈக்குவல் டு 2a. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2a × ஸ்மால் n வரும். ஸோ மைனஸ் 2a × a ப்ளஸ் g ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 2a, சியோட வேல்யூ g ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம், குவாட்ராட்டிக் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் பின்னும் போது இந்த இடத்துல 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 2a ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ g ஸ்கொயர் டிவைடட் பை 2a. ஸோ இன்ட்டு 1. ஸோ 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் 4g ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் g ஸ்கொயர். ஸோ இதில் 2 காமனாக எடுத்தால் a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் g ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணால் x ஈக்குவல் டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் g இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, ஸோ இதுதான் நான் ப்ரூவ் பண்ணேன். 30th question. The number of bacteria in a certain culture doubles every hour. ஸோ பாக்டீரியா எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட கல்ச்சரில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆகுது. இஃப் தேர் were 30 bacteria present in culture originally, how many bacteria present at the end of second, fourth and nth hour சொல்கிறாங்க. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள்ஸ் எவ்ரி ஹவர் அப்படின்ட்டாங்க. ஸோ 30 டபுள்ஸ் 60, அகெயின் டபுள்ஸ் 120, டபுள்ஸ் கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ 30, r இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர், ஸோ a3. ஸோ இது ஏன் செகண்ட் ஹவர்ன்றது a3ன்னு எடுத்துக்கேன் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக 30ன்றது எனக்கு என்னது இனிஷியல் ஹவர், தட் மீன்ஸ் இதுதான் 0 ஹவர். இப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த ஹவரும் போயிருக்காது. ஸோ அடுத்து 60ன்னும் போது எனக்கு 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து 120ன்னும் போது 2 ஹவர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ பட் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். பட் எனக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது டேர்மில் கேட்கல, செகண்ட் ஹவர்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் ஹவர்ன்றது எனக்கு என்ன தான் a3. ஸோ a3னா ar power n - 1. ஸோ ar power 3 - 1.
ஸோ ஏவோட வேல்யூ 30 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2, ஸோ 3 minus 1 2, ஸோ 30 into 4 120. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 4th hour, ஸோ 4th hourன்னும் போது ஸோ எனக்கு எங்கே வரும், இங்கே வரும் A5. ஸோ A5 என்னன்னா A into R power n minus 1, ஸோ ஏவோட வேல்யூ R2, 5 minus 1 4, ஸோ 30 into 60 equal to 480, ஸோ A4 equal to 480. At the end of nth hour, ஸோ A into A power எனக்கு என்ன இருக்குது, AR power n minus 1. ஸோ at the end of nth hour என்னும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி கண்டினியூஸ் போயிட்டு இருக்கும்போது எங்கள் இனிஷியலாக எனக்கு 0 hour இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக A power n plus 1. at the end of nth hourல AN plus 1 வரும். ஸோ AR power nன்றது n plus 1 minus 1, plus 1 minus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா A into R power n வரும். சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு இனிஷியலாக இந்த இடத்துல 0 hourன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் டேர்ம்னு வரும்போது இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் ஹவர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் இருக்கும், AN plus 1 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த nth ஹவரில் AN plus 1 வரும். ஸோ அப்போ A into R power என்னோட வேல்யூ n plus 1 minus 1 சிம்ப்ளை பண்ண அது வரும். ஓகே ஓகே ஸோ வாட் வில் பி ₹500 in 10 year after deposit which pays annual interest at 10% compound only. காம்பவுண்ட் டெஸ்ட்டோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஃபார்முலா ஆரோட வேல்யூ அடுத்து என்னோட வேல்யூ 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது காம்பவுண்ட் டெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். பிரின்சிபல் 500, 1 plus rate of interest 10/100 whole power n, so 0.1, so 500 into 1.1 whole power 10. Okay, last question. If AM and GM are roots of a quadratic equation 8 and 5, obtain quadratic equation. So AM 8, GM 5. So AM வந்து A plus B by 2, so A plus B equal to 16. GM வந்து root AB, so 5. So root AB 5 ஸ்கொயர் பண்ணும்போது AB 25. So quadratic equation ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. So x square minus sum of roots into s. So sum of roots என்றது எனக்கு 16x plus product of roots 25 equal to 0. So இதுதான் quadratic equation. ஓகே ஸோ 10th 11th 12th மூணுமே நமக்கு ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்குப்பா. இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போட்ட ப்ராப்ளம் தான். ஸோ அதில் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவோம். ஸோ டவுட்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ NCERT கொஷின்ஸ் அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிளர் RS அகர்வால் இது எல்லா கொஷின்ஸுமே நம்ம கிளாஸில் ஆன்லைன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கும். டெய்லியுமே 1 hour. எவ்ரி சண்டே வந்து அந்த வீக்கில் என்ன பார்த்தோமோ எக்ஸாம் இருக்கும். சேம் இதே மாதிரி 10th 11th 12th மூணுக்குமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட டேர்ம் 1 சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரிவிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிக்கிறது 3 கிளாஸுக்குமே 10th 11th 12th. ஸோ ஒரு யூனிட் இருக்கிற NCERT மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த யூனிட் இருக்கிற 1 mark கேஸ் ஸ்டடி டேர்ம் 1க்கு டோட்டலாக ஃபுல் ப்ரிப்பரேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் கிளாஸ் ஏதாவது டேர்ம் 1க்கு ரிலேட்டடாக நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 1.5 months இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற நம்பர் 8610684838 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி டெமோ கிளாஸ் 1 or 2 classes பாருங்கள். அதுக்கப்புறம் வேணால் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம் 1க்கு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு 1.5 hours தான். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ம் 2க்கு திருப்பி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி 6 months கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி உங்களுக்கு வீக்லி 5 days கிளாஸஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகே தேங்க்யூப்பா.